இந்த பிரச்சனை எல்லார் வீட்லயுமே நடந்திருக்கும். என்ன அப்டின்னா, திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல கரண்ட் கட் ஆயிருக்கும். அக்கம் பக்கம் போய் பார்ப்பீங்க. அக்கம் பக்கம் எல்லார் வீட்லயுமே கரண்ட் இருக்கும். பர்ட்டிகுலரா உங்க வீட்டுக்கு மட்டும் கரண்ட் இருக்காது. அப்டி இல்லன்னா பர்ட்டிகுலரா உங்க வீட்ல ஒரு சில ரூம்ல மட்டும் கரண்ட் இருக்காது. நீங்க உடனே போய் டிபி பாக்ஸ தொறந்து பார்ப்பீங்க. எந்த ஒரு எம்சிபியுமே ட்ரிப் ஆயிருக்காது. உடனே உங்களுக்கு டவுட் வரும். என்னடா எம்சிபியும் ட்ரிப் ஆகல. பர்ட்டிகுலரா அந்த இடத்துக்கு மட்டும் கரண்ட் இல்ல. அப்டி இல்லன்னா பர்ட்டிகுலரா என் வீட்டுக்கு மட்டும் கரண்ட் இல்ல அப்டின்ட்டு எலக்ட்ரீஷியனுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. எலக்ட்ரீஷியன் வந்த உடனே முதல்ல செக் பண்ண எத செக் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபேஸ் நியூட்ரல் 2லயுமே இந்த டெஸ்டர் வச்சு செக் பண்ணுவாரு. அப்படி அவர் செக் பண்ணும்போது ஃபேஸ்ல பல்ப் எரிஞ்சுச்சு அப்படின்னா ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. அது டெஸ்டர்ல உள்ள இந்த லேம்ப் ஆனது எரிஞ்சுச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே நியூட்ரல வச்சு செக் பண்ணும்போது இந்த லேம்ப் எரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்க வீட்டுக்கு வர வேண்டிய நியூட்ரல் கட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். சரி, ஓகே, நியூட்ரல் கட் ஆயிடுச்சு. ஓகே. பட் இந்த இடத்துக்கு நியூட்ரல் இந்த ஃபேஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேஸ் நியூட்ரல் இந்த 2 சர்க்யூட்ல நம்ம ஃபேஸ மட்டும் தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அது சுவிட்ச் மூலியமா கண்ட்ரோல் பண்ணுவோம், ரெகுலேட்டர் மூலியமா, ஃபியூஸ் மூலியமா, எம்சிபி மூலியமா ஒரு சேஃப்டிக்காக இத்தனை விஷயத்த இந்த ஃபேஸ்க்கு மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். நியூட்ரலா நம்ம எந்த ஒரு கண்ட்ரோலும் பண்ண மாட்டோம். டைரக்ட்டா கொண்டு போய் லோடு கூட கொடுத்துருவோம். எத்தனை லோடு இருக்கோ வீட்ல அத்தனை லோடு கூடயுமே சீரிஸா நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நியூட்ரல் கட் ஆயிருச்சு. ஸோ இது வந்து மெயின் ஃபேஸ் நியூட்ரல் கம்பத்துலேருந்து வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கம்பத்துலேருந்து வர நியூட்ரல் இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு. ஸோ கட் ஆயிடுச்சுன்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு இந்த இடத்துலையும் ஃபேஸ் வருது, இந்த இடத்துலையும் ஃபேஸ் வருது. இங்கே ஃபேஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த சுவிட்ச் ஆன்ல இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த சுவிட்ச் ஆன்ல இருக்கு அப்படின்னா ஃபேஸ் இந்த சுவிட்சை கிராஸ் பண்ணி இந்த லேம்புக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த லேம்புக்கு இப்போ நியூட்ரல் கட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துக்கு நியூட்ரல் போயிருக்காது. இப்போ இந்த ஃபேஸ் என்ன ஆகும்னா இந்த பல்பை கிராஸ் பண்ணி நியூட்ரல் வழியா ரிட்டர்ன்ல வெளியே வந்துடும். இந்த நியூட்ரல் ஆனது மொத்த வீட்டுக்குமே ஒன்னோட ஒன்று லூப்பிங் பண்ணி தான் நம்ம கொடுத்துருப்போம். அப்படிங்கிற பட்சத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த சர்க்யூட் இந்த நியூட்ரலோட சர்க்யூட் எங்கெங்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த ஃபேஸ் ஆனது வந்து நின்றோம். அப்படிதான் வந்து இந்த ஃபேஸ் ஆனது இங்க வந்து நின்று இருக்குது நமக்கு. ஸோ இப்போ இந்த பிரச்சனையை தடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல நியூட்ரல் கட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையானது சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.